அனைவருக்கும் வணக்கம். கடகராசி என்பர்களின் 2026ஆம் ஆண்டு குருபெயர்ச்சி பலன்களை காணவிருக்கிறோம். சஷ்டியின் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 26ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு மாறக்கூடிய குரு பகவானின் பெயர்ச்சி பலன்களை காணவிருக்கிறோம். இது நாள் வரைக்கும் அடிமேல் அடி இடியாய் உங்களுடைய வாழ்க்கையில் விழுந்து கொண்டிருந்தது. இப்பொழுது உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த 12ஆம் இடத்துல நாள் வரைக்கும் இருந்துட்டு குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான கிரகங்களும் உங்களுடைய ராசியை போட்டு படுத்தி எடுத்து வேலை இருந்தவங்களுக்கு வேலை இல்லாமல் போய் குடும்பங்களில் ஒரு மன நிம்மதி, உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படின்னு பலவிதமான பிரச்சனைகளை அனுபவித்து வந்து கொண்டிருந்த கடகராசிக்கு குரு ஒரு வெளிச்சம் தர போகிறார். வாழ்க்கையில் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து வாழ்க்கை ஒரு எப்படி குரு உங்களுடைய கடகராசியில் உச்சம் பெறாரோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் உச்சம் பெற போகிறது கடகராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? இதனால் வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து மன நிம்மதியும் ஆரோக்கிய உயர்வும் கிடைக்க போகுது. சரிங்களா? இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஏதேனும் சொத்துக்கள் அப்பாவிடமிருந்தோ அம்மாவிடமிருந்தோ வரதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக உங்களை சேரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீண்ட நாட்களாக அந்த கடகராசிக்கு குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த புத்திரஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்க்கிறார். அதனால் அந்த புத்திரஸ்தானம் குரு பகவான் அவர்களால் புத்திர பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். திருமணமாகாத அன்பர்களுக்கெல்லாம் திருமண அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் பண வரவுகள் நிறையாவே அதிகரிக்கும். முடிந்தளவு முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமையை பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒரு அமோக வாழ்வானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். திருமண அமைப்பு, கணவன் மனைவிக்குள்ளாக ஏற்கனவே பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒற்றுமையானது அதிகரிக்கும். யாரேனும் சந்தேகம் அந்த கடகராசிக்கு நிறையா சந்தேகங்கள்லாம் வரும். அப்படி அந்த சந்தேக புத்தியை முதல்ல விடுங்க. கணவன் மனைவிக்குள்ளாக ஒற்றுமையானது அதிகரிக்கும். ஏற்கனவே விவாகரத்து வரைக்கும் போயிருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க மறக்காமல் வியாழக்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடும் நம்மளுடைய குரு பகவான் வழிபாடும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விவாகரத்தில் நல்ல முடிவை உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு, ஒற்றுமை சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை பார்க்குறார். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியங்கள் பெருகி பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது கர்மாக்களை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் நல்ல கர்மாக்களை மட்டும் தரக்கூடியவர். அதனால் இதனால் வரைக்கும் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த புண்ணியத்துக்குண்டான பலன்களை குரு பகவான் கொடுப்பார். அதனால் முடிந்தளவு ஒரு 4 நபர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணவரவு அதிகரிக்கும். அதனால் பணத்தை சேமிங்க. இதனால் வரைக்கும் இருந்துட்டு வந்த அந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது இந்த வருஷம். அதனால் ஒரு மன நிம்மதியோட நல்ல ஆரோக்கியமாக இருங்க. இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து புதிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. அதனால் குரு பகவானை வணங்குவோம், அனைவரும் நன்மை பெறுவோம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தில் குரு பெயர்ச்சி 2026இன் 12 ராசிகளுக்குண்டான பலன்களையும் பதிவேற்றியுள்ளோம். அனைத்து அன்பர்களும் அந்த ராசி குரு பெயர்ச்சி ராசி பலன்களையும் கண்டு பிடித்திருந்தால்
லைக் செய்யுமாறும், இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.